நமஸ்காரம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். ஒரு 93 வயசு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லுங்கள், இந்த விஜய் பைய ஜாதகம் தேருமா தேராதா, வெல்லுமா கொல்லுமா? ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லடாப்பா, நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கு முன்னே ஒரு அண்ணா இருந்தார். அண்ணாவோட சிஷ்யன் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா. அவளுக்கு அப்புறம் யாருமே சொல்லிக்கிறாப்புல இல்லை. சொல்லிக்கிறாப்புல யாராவது ஒருத்தர் வந்தாலும், ஒரு ரஜினிகாந்த் மாதிரி வந்தாலும் இங்கே இருக்கிறவா விடமாட்டேங்கிறான். தமிழ்நாட்டை நாங்கள் தான் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டை குட்டி சோறாக ஆக்கின்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில், இந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரி இக்கட்டில் இருந்து மீட்கிறதுக்கு இந்த விஜய் பையன் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு கொடுக்குற குடைச்சல், அவனுக்கு பண்ணுற இம்சைகள், அவனை பண்ணுற டார்ச்சர்னா பார்த்தா தேருவானா தேரமாட்டானா அப்படின்றாப்புல இருக்குது. அஃபிஷியலாக குடைச்சல் கொடுத்தா பொறுத்துக்கலாம், அன்அஃபிஷியலாகவும் குடைச்சல் கொடுத்துட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டில், இந்த மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்க இந்த விஜய் பயலுக்கு போகிற பக்கம்லாம் கூட்டம் வருதே அப்படின்னா, போகிற பக்கம்லாம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அவன் மேலே ஒரு சிம்பதியும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் விதி சதி செய்யுமோ, இல்லை சதி விதியை வெல்லுமோ அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன்டாப்பா. உன்னோட பதிவுகளை நான் ரெகுலராக பார்த்துட்டுருக்கேன். நீ கரெக்டாக தேங்காவை பட்டுன்னு உடைக்கிற மாதிரி, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிடுறேன். இந்த பூசி மெழுகுறது, இந்த சால் ஜாப் பண்ணுறது, இந்த பரிகாரம் சொல்கிறேன்னு தலையை சுற்றி மூக்க சொல்கிறது, இந்த வேலைலாம் எதுவுமே நீ பண்ணுறதில்ல. ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருந்துகிட்டு இருக்கடா நீ. அதனால தான்டா உன்னை கேட்குறேன். எனக்கு 93 வயசாகிறது, என் புள்ள மாதிரி நினச்சி உன்னை கேட்குறேன்டா. இந்த விஜய் பைய ஜாதகம் தேருமா தேராதா? 93 வயசு. இங்கே நம்ம சென்னையில் இருந்து தான் பேசுகிறாங்க, வெங்கநல்லூர்லேருந்து பேசுகிறவங்க ஒரு ஐயர் மாமின்றது நல்லாவே தெரியறது. புனர்பூசம் நட்சத்திரம், கடகராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திலேயே சுக்கிரன், புதன், கேது பகவான். 2ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவான், சனி பகவான். 3ஆம் இடமான கடகராசியில் சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சம். 7ஆம் இடமான விருச்சிகத்தில் ராகு பகவான். 10ஆம் இடமான கும்பத்தில் குரு பகவான். இதுதான் அவருடைய ஜாதக கட்டம். இதில் விஜய் பூச நட்சத்திரம் அப்படின்னும், விஜய் கன்னியா லக்னம், கன்னி லக்னம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கடக லக்னம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, ஒரு மனிதன் பிறந்த நேரம், இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி, பாப்புலாரிட்டி, விஐபிகள், இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பிறந்த நேரம் அக்யூரேட்டாக கரெக்டாக தெரியாது. நம்ம ஒரு அனுமானத்தில் தான் ஜாதகம் கணிக்கிறது. இதில் என்னன்னா, கர்ம லக்னம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய பிறவியில் அவன் பிறந்ததுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குன்றதை பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக இவன் இந்த லக்னம் தான் இவனுக்கு செட் ஆகும், இந்த லக்னப்படி தான் அவனுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கு, இந்த லக்னப்படி தான் அவனுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது இந்த லக்னப்படி தான் அவனுக்கு எல்லாமே ஓடுது. ஒரு சினிமாவில் ஒருத்தன் புகழடையணும், ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, பாப்புலாரிட்டி அப்படின்னாக்கா சும்மா கொஞ்சம் நஞ்ச பாப்புலாரிட்டி இல்லை, ஒரு அதிரிபுதிரியான ஒரு பாப்புலாரிட்டி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ஜிஆருக்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி, அதுக்கு நிகரான ஒரு பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் அந்த துறை சார்ந்த, சினிமா துறை சார்ந்த லக்னங்களாக இருக்கணும். ரிஷப லக்னம் அதில் நம்பர் 1. ஏன்னா லக்னத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான். அதுவும் இல்லாத அந்த லக்னத்திலேயே அந்த லக்னாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தான், லக்னாதிபதியே சுக்கிரனாகி அந்த லக்னத்திலேயே இருக்கிறதுனால தான் இவருக்கு தன்னுடைய உடல் மொழி, தன்னுடைய அப்பியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஃபிசிக்கை வச்சே, தன்னுடைய உடம்பை வச்சே, உடலை வைத்தே, தன்னுடைய ஃபேஸை வைத்தே அதற்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஸோ இவர் பிறக்கும்போது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால குருதசை கொஞ்ச நாள் தான், ஒரு 3 வருஷம் அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷம். சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோகாதிபதி தசை ரிஷப லக்னத்துக்கு. அதுவும் ரிஷப லக்னத்துக்கு சனி தசை அந்த யோகாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை குரு பார்க்குறாரு.
5ஆம் பார்வையா 10ஆம் இடத்துல இருந்து. ஸோ இவருடைய சின்ன வயசுலேயே ஒரு சினிமாவுக்கு வந்துட்டார். அது சனி தசை முடிகிறதுக்குள்ளே அது என்ன பண்ணணுமோ அதை இவருக்கு கரெக்டாக பண்ணிடுது. அதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம், 22 வயசுலேருந்து 17 வருஷம் அப்படின்னாக்கா அது ஒரு 39 வயசு வரைக்கும், 39-40 வயசு வரைக்கும். அந்த புதன் திசையும் இவருக்கு 2nd and 5th லார்ட் 2 மற்றும் 5 உடைய திசைகள். 2 கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதிக்கும் உரிய தசை தான் ரிஷபலக்னத்துக்கும் புதன் தசை. அந்த புதன் தசையிலையும் ஒரு சாதாரண நடிகனாக இருந்தவர் நல்ல ஒரு மாஸ் ஆக்டர், ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து நல்ல ஒரு உச்சத்தை அடைந்தார்னு சொல்லணும். புதனுக்கு அப்புறம் கேது தசை. இந்த கேது தசை வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த கேது வந்து லக்னத்திலேயே இருக்கார். அங்கே கேது நீச்சம், சுக்கிரன் ஆட்சி இருக்கும்போது அங்கே ஒரு நீச்ச பங்க ராஜயோகம். அப்படியே அந்த புகழ் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. என்ன ஒன்றுனாக்கா அந்த இல்லற வாழ்க்கைக்கு எதிரானவர் கேது பகவான் அப்படின்றதுனால அந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு 40 வயசுக்கு மேலேயே இவருக்கு வந்து சலசலப்புகள், சச்சரவுகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் வந்துருச்சு. அந்த கேது தசை முடிஞ்சவரை 47 வயசுல இருந்து 67 வயசு வரைக்கும் 20 வருஷத்துக்கு சுக்கிரதசை. ஸோ இப்போ அவருடைய வயசு வந்து 51. இப்போ சுக்கிரதசை வந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் சுய புத்தியை தாண்டிட்டார். இந்த சுக்கிரதசை பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி தசை, லக்னாதிபதி தசை. அதுவே அவருக்கு 6 குடையவர் தசையாகவும் ஆகிறதுனால தான் சில எதிர்பாராத இடையூறுகள், தடைகள், இகழ்ச்சிகள், அசிங்கங்கள், அவமானங்கள், இவரே ஒரு தவறு பண்ணாமலே ஒரு தவறை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இருந்தாலும் லக்னாதிபதி தசைன்றதுனால கண்டிப்பாக அடித்து தூள் கலப்புற இடத்துல இவருடைய ஜாதகம் இருக்குது. ஏன்னா 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு, அதுவும் லக்னாதிபதியோடைய. ஸோ நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜாதகம் தான் விஜய் அவர்களின் ஜாதகம். அதில் நோ செகண்ட் தாட், நோ செகண்ட் ஒப்பீனியன், கன்ஃபார்ம். ஆனால் இந்த எலெக்ஷனில் எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்துலேயே சிஎம் ஆகிறாரா, இல்லை அதுக்கு அடுத்த ரேஞ்சில் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரா, அசம்பிளி அப்போசிஷன் லீடர் ஆகிறாரா அப்படின்றது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஆனானப்பட்ட விஜயகாந்தே இவருடைய முன்னோடி, இவருக்கு குரு போன்றவர். அவரே கட்சி ஆரம்பித்து 2006 கட்சி ஆரம்பித்த உடனே அந்த ஃபஸ்ட் எலெக்ஷனில் அவர் கட்சியில் இருக்க எந்த வேட்பாளரும் வின் பண்ணலை. அவர் மட்டும்தான் அந்த விருத்தாச்சலத்தில் அப்படின்னு நினைக்கிறேன், விருத்தாச்சலத்தில் வின் பண்ணி அவர் மட்டும்தான் அசம்பிளிக்குள்ளே போய் அவருடைய கட்சியின் கணக்கை துவங்கினார். ஆனால் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே 90% சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரைட்டாகவே இருக்குது. அது என்ன சார் 90%? அந்த 10% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில சூட்சமங்கள், சில கால்குலேஷன்ஸ், சில மேத்தமேட்டிக்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம விலைக்கு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப தலையை சுற்றிடும். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா லக்னாதிபதியும் மட்டுமல்லாமல் அந்த சுக்கிர பகவான் இவருக்கு 6 என்று சொல்லக்கூடிய 9 வழக்கு ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறதுனால இப்போ புரிஞ்சுதுங்களா? 90% சிஎம், அந்த பாக்கி இருக்க அந்த 10%ல் அது மிஸ் ஆச்சுனாக்கா எதிர்கட்சி தலைவர். நம்ம வந்து எல்லாரும் அடிச்சு விட்ற மாதிரி கன்ஃபார்மாக சிஎம் அப்படின்றத சொல்கிறோம். ஆனால் அங்கே ஒரு இக்கு வைக்கிறோம். ஏன்னா அவருடைய ஜாதகம் அப்படி. ஏன்னா நம்ம போட்டிருக்க லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிஷப லக்னன்றது அவருடைய கர்ம லக்னம். அந்த கர்ம லக்னத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த 90 மிஸ் ஆச்சுனாக்கா அந்த 10ல் எதிர்கட்சி தலைவர். இந்த 10ல் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதே உலக வரலாற்றிலேயே நம்ம விஜய் தான் நம்பர் 1. சிஎம் ஆனாலும் நம்ம விஜய் தான் நம்பர் 1, எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் விஜய் தான் நம்பர் 1. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நான் சொன்ன ஜாதகமே இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து வர மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கும்போதே நான் சொன்னதெல்லாம் வெளியே வரும், தெரிய வரும்போதே நீங்கள் ஆஹா ரஜேஷ் ரவீன்கரன் சொன்னது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது அப்படின்றத அப்போ நீங்கள் நான் சொன்னதை நினச்சி பார்ப்பீங்க. மாங்காய் புளிச்சதோ வாய் வெந்ததோ அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்ற டுபாக்கூர் அஸ்ட்ராலஜர் நம்ம இல்லை. ப்ராக்டிக்கல் அனலைசேஷன் அஸ்ட்ராலஜர். விஜய் ஜாதகப்படி 90% சிஎம்முக்கு வாய்ப்பு கன்ஃபார்ம். இதை நான் சொல்லலை, அவருடைய ஜாதக கட்டம் அது என்ன சொல்ல வைக்குது. ஒரு சில காரணங்களால்
மிஸ் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர்னால் சும்மா காமா சோமாவா ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏனா இல்லை, நல்லா ஒரு 60 70 80 எம்எல்ஏவை கையில் வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சில். அதே மாதிரி சிஎம் ஆனாலும் ஒரு 140 150 சீட்டு கேண்டிடேட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட் எலெக்ஷன்லையே எய்தர் திஸ் ஆர் எய்தர் தட், ஒன்று இப்படி இல்லைனாக்கா அப்படி, ஆக மொத்தம் சிஎம் இல்லைனாக்கா எதிர்க்கட்சி தலைவர், இந்த ரெண்டில் ஒன்று கன்ஃபார்ம். இதுதான் விஜய் ஜாதகம். கவலையே பட வேண்டாம், கன்ஃபார்மாக நான் சொன்னதில் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இந்த ரெண்டில் ஒன்று நடந்தாலே பெரிய விஷயம், ரெக்கார்ட் பிரேக். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய். விஜய் ரவிகரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.